கிறிஸ்டோபர் நோலனோட படங்கள்ல தொடர்ந்து உங்களால ஒரே மாதிரியான பேட்டர்ன்ஸை நோட்டீஸ் பண்ண முடியும். அது என்னன்னா, மெமெண்டோ படத்துல லியோனார்டோட ஞாபக மறதினால அவரோட ஒய்ஃபுக்கு அதிகமா இன்சுலின் ஊசியை போட்டு அவராலே அவங்க இறந்து போயிடுவாங்க. அதே மாதிரி இன்செப்ஷன் படத்துல காப் அவரோட ஒய்ஃபோட கனவுக்குள்ள போய் அவளுக்கு இன்செப்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இன்செப்ஷன் அந்த ஐடியாவோட தாக்கத்தினால அவ தற்கொலை பண்ணிப்பா. ஸோ டெக்னிக்கலா அவளை கொன்னது காப் தான். அதே மாதிரி பேட்மேன் பிகின்ஸ்லயும் நம்ம அந்த ஷோவை இதுக்கு மேல அட்டன் பண்ண வேணா, வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேரண்ட்ஸை கூட்டு போகும்போது ஒரு திருட அவங்கள வரிமறைச்சு அவரோட பேரண்ட்ஸை கொண்டுருவாங்க. ஸோ ப்ரூஸ் வெயின் எடுத்த முடிவுனால தான் அவங்க பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சி அவரை ஆட்கொள்ளும். அது மட்டும் இல்லாம டார்க் நைட்ல கூட ஜோக்கர் நீ யாரை வேணாலும் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸை மாத்தி சொல்லும்போது பேட்மேன் ரேச்சலை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சு போனனால தான் ரேச்சல் இறந்து போயிருப்பாங்க. அவர் எடுத்த முடிவுனாலேயே அவங்க இறந்து போயிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் ஒரு குற்ற உணர்ச்சியையும் டிப்ரெஷனையும் பேட்மேனுக்குள்ள உருவாக்கும். அது தொடர்ந்து டார்க் நைட் ரைசஸ் வரைக்குமே கண்டினியூ ஆகும். உங்க அப்பா அம்மா விட்டுட்டு போன சொத்தை நான் பாத்துக்கிறேன் ப்ரூஸ். அதே மாதிரி இன்டர்ஸ்டெல்லார் படத்துலையும் கூப்பரோட ஒய்ஃப் இறந்து போயிருப்பாங்க. அதுக்கான காரணமா என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு எம்ஆர்ஐ மிஷின் அந்த உலகத்துல இல்லாதனால தான். அவர் ஒரு டெஸ்ட் பைலட் அண்ட் இன்ஜினியரா இருந்து கூட அதுக்கு எம்ஆர்ஐ மிஷின் தேவைப்படும் அப்படின்னு தெரிஞ்சு கூட அவரோட ஒய்ஃபோட சாவை அவரால் தவிர்த்திருக்க முடியாது. ஸோ அந்த ஒரு குற்ற உணர்ச்சி கூப்பருக்குள்ள இருந்துட்டே தான் இருக்கும். Useless machine. You know, one of those useless machines called an MRI. And if we had any of those left, we'd been able to find the cyst in my wife's brain. Before she died instead of afterwards. அது மட்டும் இல்லாமல் பிரஸ்டீஜ் படத்தில் ஆல்ஃப்ரட் பாடன் ஒரு மெஜிஷியனாக இருப்பார். ஆனால் தன்னோட ஃபேமிலியை விட தனக்கு மேஜிக் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர் எடுக்கிற முடிவுனால அவரோட ஒய்ஃப் தற்கொலை பண்ணிப்பாங்க. I can't live like this. What do you want from me? I want you to be honest with me. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நோலன் படங்கள்லையும் இந்த பேட்டர்ன் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதாவது ஹீரோ எடுக்கிற முடிவுனாலேயே அல்லது ஹீரோவே அவரோட மனசுக்கு பிடிச்சமான அந்த கேரக்டர் இறந்து போகிறதுக்கு காரணமாக இருப்பார். மோஸ்ட்லி அந்த கேரக்டர் யாராக இருக்கும் அப்படின்னா ஹீரோட ஒய்ஃபாக இருக்கும் அல்லது லவ்வராக இருக்கும். எதுக்கு கிறிஸ்டோபர் நோலன் இந்த மாதிரி கதையை நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னா, ஆடியன்ஸ் அந்த கேரக்டருடைய எமோஷனல் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு கேரக்டருடைய குற்ற உணர்ச்சியையும் டிப்ரெஷனையும் ஆடியன்ஸால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை இவர் படத்தில் அதிகமாக வெளிக்கொண்டு வரும்போது ஆடியன்ஸால் அந்த கேரக்டரோட கனெக்ட் ஆக முடியும். ஸோ அது அந்த படத்தை அந்த ஹீரோவோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவங்கள பார்க்க வைக்கும். ஸோ இந்த காரணத்துக்காக தான் இந்த டெக்னிக்கை தொடர்ந்து நோலன் அவரோட படங்கள்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது நோலனோட ஒரு சில படங்கள்ல இடம் பெற்றிருக்காது. காரணம் என்னன்னா, அவர் அந்த படங்கள்ல எமோஷன்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டாரு, அந்த கேரக்டருடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அது என்ன படம்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.